வந்து தெரியும் வந்து பார்வதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா வந்து மத்தவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அவன் அன்பு கண்ணுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் வந்து மறைஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் வந்து ஆஹ் இன்றைக்கு அரோராக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய எலவேஷன் கொடுக்குறாங்க. அரோரா என்ன அவ்வளவு பெருசா சாதிச்சுட்டாவா? அரோரா வந்து வந்து அந்த ஒரே மேட்டர் தான், எஃப்ஜே மேட்டர் தான் சொல்றா. இதே வந்து கமுடினுக்கு நடந்தது சொல்லுது. அவ்வளவு தைரியம் இருக்கிற அரோராவா இருந்தா. ஏன்னா இப்ப இவங்க வந்து துஷாரை பத்தி கொண்டு வர வேணாம் என்று விஜய் சொல்றாரு. துஷாரை வந்து இந்த வீட்டுக்குள்ள டாபிக் கொண்டு வந்ததே அரோரா தான். தேவைப்படும் போது வந்து கமுடின் வந்து அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் துஷார் டாபிக்க கொண்டாந்ததே அரோரா தான். அதை கொண்டு வந்து அரோராக்கை வந்து இவர் சப்போர்ட் பண்றாரு, துஷார் டாபிக் கொண்டு வருவானு. நீ கொண்டு வந்ததுனால தான் அவங்க மத்தவங்க எடுத்து அடிக்கிறாங்க. அது கூட அந்த முட்டாள் ஹோஸ்டுக்கு புரியுது இல்ல. அதே மாதிரி தான் வந்து ஆஹ் இன்னைக்கு எஃப்ஜே அவ்வளோ திமிரா பேசுறான். என்ன ரோஸ்ட் கொடுக்குறாரு இந்த மனுஷன். இதே வந்து பார்வதி வந்து இப்படி பேசியிருந்தா இப்படி பேசியிருப்பாரா? ஏன் இது என்ன கொலை, இது பேபி சிட்டிங் பண்றாரு இந்த எஃப்ஜே வச்சுக்கிட்டு. அவன் அவ்வளவு திமிரா ட்விஸ்ட் பண்ணி பேசுறான். எஃப்ஜே அங்க வந்து அரோரா வந்து அதை உடைக்கிறாங்க. இப்படி இப்படிப்பா சொன்னான்னு. அப்ப அதே வந்து இவர் லைட்டா நோட்ல வந்து ஹேண்டில் பண்றாரு எஃப்ஜே கிட்ட. ஏன் எஃப்ஜே கிட்ட ஏதாவது நீங்களும் பிஆருக்கு கேஷ் வந்துச்சா, உங்களுக்கும் டிஎம் ஏதாவது வந்துச்சா விஜேஸ்ன்னு கேட்க தோணுது. ஏன் அவ்வளவு லைட்டர் நோட்ல ஹேண்டில் பண்ணீங்க? ஏன் பார்வதி கிட்ட வந்து வந்தா மட்டும் நீங்க வந்து அவ்வளவு ஹார்டர் நோட்ல ஹேண்டில் பண்றீங்களே, அப்ப எஃப்ஜே கிட்ட வந்தா வந்து லைட்டர் நோட்ல ஹேண்டில் பண்றீங்க? ஏன் அவர் எஃப்ஜே என்ன ஸ்பெஷல் சைல்டு உங்களுக்கு? அப்படிதான் கேட்க தோணுது. அதே மாதிரிதான் வந்து இந்த விக்ரம் எடுத்துக்கிட்டா விக்ரமுக்கு தேவையில்லாம அப்ரைசல். இந்த மனுஷன் வந்து விக்ரமுக்கு உண்மையிலே கள்ள தொடர்பு தான் இருக்குது. இவர் வந்து அன்னைக்கு கேப்ஷன் போட கூட எனக்கு டவுட் வந்துச்சு. என்னன்னா நான் வந்து எஃப்ஜேக்கு எனக்கு கள்ள தொடர்பு இல்லை, ஆனா வந்து அப்படி ஒன்றும் நினைச்சிடாதீங்க. யாரு விக்ரமுக்கு எனக்கு கள்ள தொடர்பு இல்லை அப்படி ஒன்றும் நினைச்சிடாதீங்க. அன்னைக்கு எபிசோட்ல சொல்லும் போது நான் நினைச்சேன் இவர் வந்து விக்ரமுக்கு சொந்தத்துக்காக வேண்டிதான் இந்த கேப்ஷனை போட்டிருப்பாருங்க. சோ அதே மாதிரிதான் வந்து விக்ரம் என்ன பண்ணாலும் இவர் கண்ணுக்கு தெரியுது இல்ல. சோ கண்ணுக்கு தெரியுது இல்லையோ, டோக் பேக்ல சொல்றவன் கூட லைவ் தான் பாக்குறாங்க எல்லாரும். முட்டாள் ஆடியன்ஸ் இல்லையே. 1 hour மட்டும் அப்ப காமிக்கணும், லைவ் கட் பண்ணிட்டு அந்த சீசன் 4 மட்டும் பண்ண மாதிரி. இவ்வளவு நடக்குது. ஆனா வந்து விக்ரம் ஒரு புனிதர் என்று வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இவரு ஆல்மோஸ்ட் என்ன சொல்ல வராரு? நல்ல வேலை அந்த எஃப்ஜேக்கு வந்து பார்வதி கொடுத்திருப்பாங்க. அவருக்கு ஒண்ணுமே, அவருக்கு மென் கார்டுனா என்னதுன்னு தெரியாது. அவ்வளோ எல்லாத்துக்கும் கேரக்டர் அசிசினேஷன். பார்வதி எடுத்துக்கணும், இவ கேரக்டர் அசிசினேட் தான் பண்ணுவான் டே 1ல இருந்து எல்லாரையும். அவ்வளோ பேசுறவரு, உமன் கார்டு தூக்குறா பார்வதி, இதெல்லாம் பேசுறவருக்கு மென் கார்டு தெரியா. அதனாலதான் விஜய் கேட்டார் வந்து பார்வதி சொல்லுங்க. அப்ப பார்வதி சொல்லுவா உமன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லா கார்டும் தான் தூக்குவான்னு. சோ அதே தான் இதே எஃப்ஜேக்கு வந்து இவர் லைட்டர் நோட்ல தான் ஹேண்டில் பண்றாரு. அடிங்களே எஃப்ஜே, ஏன் அது பார்ஷாலிட்டி பாக்குறீங்க எஃப்ஜே? எஃப்ஜேக்கு மட்டும் இது இன்னைக்கு ஒரு வேஸ்ட்லெஸ் யூஸ்லெஸ் எபிசோட் தான். யூஸ்லெஸ் ஹோஸ்ட். இந்த ஹோஸ்ட புடி வேணும்னா மாத்திடுங்க. எல்லாரும் வந்து புடிஞ்சா ட்வீட் போடுங்க. இந்த முட்டாள் ஹோஸ்டுக்கு வந்து தெரியறதுக்கு ஆகுது. நோ வேர்ட்ஸ். தேங்க்யூ. ஆன் டாப் ஆஃப் இட் வந்து மாஸ்டர் எஃப்ஜே வந்து கேள்வி கேட்கறதுக்கு சாருக்கு துப்பு இல்ல. கெத்தா கேட்டாராம் எஃப்ஜே வந்து. ஏன்டா அவன் வந்து தெளிவா உன்னை அசிங்கப்படுத்துறான். அவர் ஹோஸ்ட்னு அங்க நிக்கிறாரு, அதுக்கான மரியாதையை நான் கொடுக்குறேன்னு உன்னை செருப்பால அடிக்கிறான். அவனை வந்து என்ன மிரட்டுறீங்களா? என்ன மிரட்டுறீங்களா? ஏன்டா உனக்கு இருக்கிற வக்க வச்சு அவனை வெளியில அனுப்பு. தைரியமான ஆளா இருந்தா வெளில அனுப்பு. உனக்கு வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலன்னு கானா வினோத்தையும் பார்வதியும் திட்டத்தருது இல்ல, அதுக்கு அவ்வளோ கோவப்படுத்துறது இல்ல, அதை வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி உனக்கு காட்ட தருது இல்ல. உன்னை தூணு துப்புறான் செருப்பால் அடிச்ச மாதிரி. அதை சேனல் 1 hour எபிசோட்ல போட்டு காட்டுறான். உனக்கு உண்மையாலுமே வெக்கமா இருக்காதான்? எனக்கு சீரியஸா கொஸ்டின் இருக்கு. வார வாரம் இந்த திமிரை என்கிட்ட காட்டாதீங்க. அதுல உனக்கு என்னப்பா கிடைக்க போகுது? அவன் திமிரை காட்டுறான்னு உனக்கு தெரியுது, என்ன கிடைக்க போகுது? அன்னைக்கு வந்து வக்கோட வந்து ரம்யா ஜோக்கு கதவை திறந்து விட்டீங்கல்ல, வெளில போடா நாயேன்னு அடிச்சு துரத்த வேண்டியதானே? கரியர் போயிரும் சொல்றான்ல, கரியரே இருக்காதுன்னு சொல்லி ஒரு பிளாக்மெயில் பண்றான்ல, அவனை துரத்த வேண்டியதானே? என்ன தைரியத்துல வந்து நீ வந்து அப்படியே சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க அத? Why when it comes to Parvati, you need content, you need an antagonist in the show, you want to run your show only with that person, and literally you are triggering, manipulating the audience as well as உள்ள இருக்கிற contestant ட்ரிகர் பண்ணி மேனிபுலேட் பண்ணி அவதான் 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 சொல்ற. இதை விட ஒரு மானங்கட்ட ஷோ உண்டா? ஏன் சொல்ற? ஏன் விக்ரம்க்கு சொல்ல வேண்டியதானே தெளிவா? சுபிக்ஷா கிட்ட தெளிவா சொல்ல வேண்டியதானே? விக்ரம கண்டிக்க வேண்டியதானே?
அவன் உன் டேலண்ட் எல்லாம் குறைக்கணும்னு சொல்றான். உனக்கு ஏம்மா கோவம் வரலன்னு ஒரு கொஸ்டின் வைக்க வேண்டியதானே? ஏன் கோவம் வரல? அத எப்படி நீங்க ஒரு காமெடி கேஸா பார்க்குறீங்கன்னு சொல்லி அட்ரஸ் பண்ண வேண்டியதானே? ஒரு நிமிஷம் ப்ளீஸ்ன்னு அவன் சொன்னான்ல. இத பார்வதி சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன வன்மம் பார்வதி? எவ்வளவு கேவலமா கெஞ்சுறீங்க பார்வதி அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணிருப்ப. ஏன் விக்ரம்க்கும் அதே மாரி அட்ரஸ் பண்ணு. விக்ரம்க்கு என்ன அட்ரஸ் பண்ற? பார்த்து இருந்துக்கோங்க. சேஃபா இருந்துக்கோங்க. அவர் ஒரு பிளேயர். ஆமா, அவர் பெரிய மயிரு. மன்னிச்சுக்கோங்க. அப்படிதான் பேசுவேன் இன்னைக்கு. அப்படி இப்படி பேசுறதுல வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, தாராளமா வந்து சரி, சரி அழுகுற ஏன்டா அழுகுற எமோஜி போடுறீங்க? டீடெயில்ஸ். இவிங்க தோணுச்சுன்னா வந்து நம்ம உடனே வந்து அவர் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லணும். தோணுச்சுன்னா உடனே கண்டஸ்டன்ட் ஃபென்டாஸ்டிக்ன்னு நம்ம சொல்லணும். இவங்க யார நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாங்களோ, அவங்கள வந்து நம்ம புனிதர்களா எடுத்து வழிபடணும். வழிபாடு செய்யணும். நீ பார்வதிய தாராளமா அடி. போட்டு தோச்சு போட்டு மிதி. காரணத்தோட அடி. என்ன காரணமோ, எதுல அவங்க கேவோ அத சொல்லி அடி. மத்த கண்டஸ்டன்ட் எவ்வளவு கேவலமா கேடு இப்ப நீ என்ன என்ன பண்றன்னா, யூ ஆர் லிட்டரலி சர்ச்சிங் ஃபார் ரீசன் டு ப்ரொஜெக்ட் அரோரா ஆஸ் அ டாப் அப்படின்னு நீ சர்ச் பண்ணி, யூ ஆர் மேனிபுலேட்டிங் த ஆடியன்ஸ். ஓகேவா? ஆடியன்ஸ பயங்கரமா மேனிபுலேட் பண்றீங்க. ஒண்ணுமே பண்ணாம ஒரு அடல்ட் கன்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கண்டஸ்டன்ட்ட நீங்க வந்து லிட்டரலா ஷி இஸ் அ பிளேயர், ஷி இஸ் அ திஸ், ஷி இஸ் அ தட் அப்படின்னு சொல்ற. அந்த அம்மாவும் வந்து இருக்கிற எல்லா சில்மி சந்தையும் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் 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 ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு ஒரு கேம் வந்து ஒண்ணு விளையாடுது. ஓகேவா? அதையும் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்பதான் உங்கள நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு உங்கள கூட்டிட்டு வரதுக்குள்ள நாங்க எவ்வளவு போராடி இருக்கோம். ஏன் கால்ல போய் விழுந்தீங்களா? ப்ளீஸ் அரோரா, ப்ளீஸ். உங்கள நம்பி தான் இருக்கு. கனி ஒரு தத்தி, சபரி ஒரு சூரதத்தி, விக்ரம் ஒரு அழுமூஞ்சி. ஏதாவது ஒரு திட்டுனாவே படுத்துக்கிறான், அழுதுறான். எங்களால முடியல. கொஞ்சம் எஸ் மோர் பவர் டூ யூ, மோர் பவர் டூ யூ அப்படின்னீங்களா? இல்ல எங்களுக்கு வந்து நாங்கலாம் என்னமோ முட்டாள் மாதிரியும். அப்ப காட்டாதீங்கடா. எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பார்வதி செய்ற கேடுகெட்ட வேலைகள மட்டும் எங்களுக்கு 24/7ல காட்டுங்க. நாங்களும் உங்களோடயே சேர்ந்து தூ தூ தூன்னு துப்பிடுறோம் அந்த அம்மாவ. வியானா எதிர்த்து கேட்டா, வியானாவ வெளில அனுப்புவீங்களாம். விக்ரம் எதுவும் கேட்க மாட்டீங்களாம். ஆனா இங்க வந்துட்டு சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? வந்ததுமே கட்டி பிடிக்கலாம் வியானாவ. இது என்ன குழந்தைக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு ஏமாத்தி ஏமாத்தி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற கதையா இருக்கு. துஷார பத்தி பேசுவாங்க. என்ன பண்ணுவ இப்போ? துஷார பத்தி பேசுவாங்க. பின்ன என்ன? அவன் அப்படியே சூப்பரா விளையாடி, ஐயய்யோ! அப்படின்னு அவன் தனியா விளையாண்டு வெளில போனானா? கிடையாதுல்ல. இந்த அம்மா தான உட்கார்ந்து லவ் கன்டென்ட் பண்ணலாம். அவன் விலகி விலகி போனான்ல. அப்ப இந்த அம்மா தான கூப்பிட்டு உட்கார்ந்து பண்ணுச்சு. கம்ருதீன் விலகி போனானா இல்லையா ஆரம்பத்துல? என்ன பண்ணுச்சு அம்மா? "ஏய் அவ ஒரு கேடு கெட்டவடா! அவ ஒரு கேவலமானவடா! நான் தான்டா புனிதம்" அப்படின்னு சொல்லுச்சுல்ல. ஏன் இதே இதே அம்மா சொல்லுச்சு, நர்ஸுகிட்ட போட்டா நான் அவன் பக்கத்திலேயே போக மாட்டேன். ஏன் அதையெல்லாம் வீக்கெண்ட்ல ஹைலைட் பண்ண வேண்டியது தானே? உனக்கு வக்கு இருந்தா அத ஹைலைட் பண்ண வேண்டியது தானே? இப்ப எனக்கு என்ன ஒரு ஹிப்போக்ரிசியா இருக்கு அப்டின்னா, இந்த ஷோல எஃப்ஜேவ செருப்பால அடி. நியாயமான விஷயம் தான். பிளாக்மெயில் பண்ணான். அரோரா என்ன பண்ணாங்க? கமருதீன பத்தி லிவிங் ஹால்ல உட்கார்ந்து ஒண்ணு பேசுனாங்கல்ல. புனிதமா பேசுனாங்களா? என்ன பேசுனாங்க? என்ன பேசுனாங்க? அத ஏன் ஹைலைட் பண்ணல? அத ஏன் கேட்கல? அரோரா உங்கள கஷ்டப்பட்டு நாங்க தூக்கிட்டு வந்திருக்கோம் அரோரா. ப்ளீஸ்டா கண்ணா. உங்கள நம்பி தான் ஷோ இருக்கு அடுத்து. எங்களுக்கு வேற வழியே தெரியல. 80 நாளுக்கு அப்புறமேட்டு புதுசா வயல்ட் கார்ட் அனுப்பிச்சா, அது வந்து எங்கள கேவலமா ஆடியன்ஸ் திட்டுவாங்க. அப்படிங்கிறீங்களா? டாம் டாம் நான் ஒரே ஒரு உங்க பாயிண்ட் கூட சேர்த்துக்கிறேன். ஓ! பிகே. நீங்க சொன்னீங்களே இப்போ நான் இருங்க நான் சொல்றேன் உங்க பாயிண்ட்டுக்கு தான் வரேன் நான். பிக் பாஸ் 2வது எபிசோடு 3வது வாரமோ வந்து அரோராவும் ஒரு பேர் என்னது துஷார் 2 பேருக்கும் ஏசி ஓகேவா, அப்புறம் துஷார் கிட்ட உங்க கேம் எங்கேயோ போகுது போகுதுன்னு சொன்னாரு. அந்த கேம் யார சொன்னாரு? விஜய் சேதுபதி சொல்லி ஆகணும். அவரு சொல்லலாம், மத்தவங்க சொல்லக்கூடாதா? காரணம் போன சீசன் கண்டஸ்டன்ட் சொன்னாரு. எனக்கு அது புரியல. இந்த சீசன் கண்டஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. போனது தானே காரணம் சொன்னாங்க. வேற ஏதாவது தப்பா சொன்னாங்களா? அவர் மட்டும் சொல்லலாம், மத்தவங்க யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இவரு வார்னிங் கொடுத்திருக்காரு? யாரும் இதை பத்தி பேசாதீங்க. நாங்க இப்ப டாப் 5 கொண்டு அத விட போறோம். ஒரு கண்டஸ்டன்ட் அசிங்கப்படுத்த முடியுமாங்க? ஏசி இருக்கா? கம்ஃபர்டபுளா இருக்கா? உங்க 2 பேத்துக்கு என்ன கேட்டாரு? என்னன்னு கேட்டாரு? இப்ப பார்வதிய பிரைவசி வேணுமான்னு கேட்டாருல்ல. அரோரா கிட்டயும் அதத்தானே இவரு கேட்டாரு. பிரைவசி வேணுமாமா? குளு குளுன்னு இருக்காமா ஏசி அப்படிதானே இவரு கேட்டாப்ல. இவரு என்னன்னு கேட்டாரு?
இல்ல டாம், இந்த விக்ரம வந்து அவ்வளோ வந்து அவன் கழுவி ஊத்துறான் வந்து கிரியேட்டிவ் டீம். டேய் நாங்க வெளியில திருடியா இருக்கிறோம், இதே மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்குறீங்க இன்னும் அதை வந்து ரசிக்கிறாங்க. அதே வந்து சாண்ட்ரா வந்து கண்ணை பூட்டிக்கோங்க, கண்ணை திறந்து இருக்குதுன்னு சொன்னதுக்கு இந்த அந்த இந்த அந்த முட்டாள் ஹோஸ்ட் வந்து அவ்வளோ நேரம் வந்து லெக்சர் கொடுத்தான். அவ விக்ரம்னு வரக்குள்ள மட்டும் அவருக்கு வந்து என்ன அதை இனிக்குதான்னு கேட்கிறேன். அப்ப அது வந்து இப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு அது வந்து அந்த டீமை வந்து அசிங்கப்படுத்துறது இல்லையா? இப்ப இப்படி பேசும்போது இந்த விக்ரம் பேசினா மட்டும் இதை Agreed பார்த்து தான். யாரும் பேச மாட்டாங்க. ஆக்சுவலி ஒரே ஒரு பாயிண்ட்டு, துஷாரை ஏய், பத்தி இருங்க இருங்க ஆரம்பத்துல வந்து லைன் பேசுனது வந்து அரோரா தான். அதுதான் சும்மா சும்மா துஷாரை மிஸ் பண்றேன்னு ஆரம்பிச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அவன் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா இப்ப துஷாரை பத்தியே பேசக்கூடாதுன்ட்டாங்க. இப்ப அம்மா எப்படி மிஸ் பண்ணுவாங்களாம்? யோசிச்சு பார்த்தாரா இல்லையா அவரு? அதுதான் அரோரா. இப்ப இவன் ஒரு கார்டு எடுக்கிறான் அப்படின்னா, நம்ம அரோரா எடுத்த கார்டுக்கெல்லாம் வந்து அளவே இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க பிலுவன். டாம், ஃபர்ஸ்ட் எனக்கு ம். எஃப்ஜே நெக்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆக வாய்ப்பு இல்லையா? ஏன்னா வாய்ப்பே இல்ல. அப்போ கேப்டன்சி டாஸ்க்ல அவர் பங்கேற்பாரா? கேப்டன்சி டாஸ்க்லையா? இல்ல இப்ப ஆக்சுவலி இந்த வாரம் கேப்டன்சி வந்து திவ்யா கேப்டன் ஆயிட்டாங்க. கிழிஞ்சிச்சு போ. போச்சு கமருதீன் ஐயோ, சார். இந்த எஃப்ஜேவை அப்போ நெக்ஸ்ட் வீக்கும் எஃப்ஜே இல்லையா? ஐயோ, எஃப்ஜே எல்லாம் வந்து ஃபேமிலி ரவுண்ட் அம்மா, வரைக்கும் என்னது வச்சுப்பாங்க, திவ்யா வந்து ஒயிட் வாஷ் கேப்டனா? பண்ணி என்ன விட்டு டாம் போயிடுவாங்க. சொல்றீங்க? பார்வதி இல்லையா? அப்படிதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு திவ்யா. இல்ல அவங்க தானமா 43% ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க ஆடியன்ஸ் போல்ல. ஓட்ஸ் வாங்கினா இவனுங்க ஆக்கிடுவானுங்களா திவ்யா? ஓ, அப்ப இது சும்மாவா? டாம், நம்ம அதெல்லாம் இது சும்மா ஓட்டு லொட போடலாமா வேணாமா இல்ல இதுக்கப்புறம்? திவ்யா தான் அப்ப வந்து கேட்காதுங்க. உண்மையிலேயே தலையா? யார் பேசுறீங்க? திவ்யா பேசுறாங்களா? பிலுவன் உங்களுக்கு கேக்குதா? பேசுறாங்க. ஹலோ, கேக்குதா? கேக்குது திவ்யா. யா திவ்யா தான் எஸ். கேப்டன் ஐயோ எனக்கு சொல்லிட்டீங்க. கேட்கலையே. ஐயோ, திவ்யா கேப்டனா? நான் பார்வதி கேப்டன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல, டாம், அப்படி லிட்டரலி. இருந்தாலும் அப்படி நடக்காதுல்ல திவ்யா. அது மேபி ஒரு 1 ஹவரோ 1 சரி, டேவோ ஓகே. அப்படிதானே இருக்கும். நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஹலோ. கேக்குது கேக்குது பிலிவன், கேக்குது. இல்ல, இந்த மாதிரி போல் எல்லாமே அப்படியே ஒரு கேப்டன் ஆக்க மாட்டாங்களா? மேபி 1 டேல நீங்க கேப்டனா இருங்க, அந்த மாதிரி தானே நடக்கும். ஜஸ்ட் 1 ஹவர் ஆர் 1 டே, அவ்வளவுதான். இது எப்படி ஒரு 1 டேக்கு ஒரு எப்பவுமே கேப்டன் பண்ண ஆக்கி மாட்டாங்க. அப்படி நடக்க சான்ஸ் இல்ல. டாம், நான் ஆக்சுவலா கேட்டது என்ன ஆச்சுன்னா, சொல்லுங்க பெஸ்ட் பிலுவன். பெர்ஃபார்மர் எடுக்கல பிலிவன். ஸோ அதனால நிறைய பீப்புள் வந்து ஓகே மேபி இதனால இருக்கலாம்ட்டு இமேஜின் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஐயோ, எல்லாரும் ஃபேமிலி வீக்னா யாருமே நவர மாட்டாங்க போலயே. சரி, கனியாவது போட்டோம். அடுத்த வீக் கனியும் வேற யாரு அரோரா போட்டோம். சாரி அடுத்த வீக்குக்கு அன்ஃபில்டர். பிலுவன் அவங்க வந்து அவங்க இப்போதைக்கு யார் தெரியுமா? ஃபேமிலி வீக்குக்கு அமித்துக்கு குழந்தை இருக்கு, ஓகேவா? அவங்கள வந்து இவங்க கொண்டு வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்க, நானா புரிஞ்சுக்கிறேன். ஓகே. பிளஸ் பார்வதி, கம்ருதீன், அரோரா அந்த ஃபேமிலி வரும்பொழுது அது எப்படி ரியாக்ட் ஆகும், அது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. சேம் அப்ளைஸ் டு எஃப்ஜே. அவங்களுக்கு இப்ப வந்து என்னன்னா, ஒரே ஒரு நாளைக்கு வந்து மொட்டை அடிச்ச கதையா நம்மள மொட்டை அடிக்கிறாங்க. ஷோ மேக்கர் வந்து நாங்க வந்து இருங்க அவ்வளவுதான் ஃபேமிலி வீக் கொண்டு வரோம் பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றானுங்க. இவனுங்க என்ன ஃபேமிலி வந்ததுமே மறுநாளே எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவானுங்களான்னு தெரியல. டாம், இன்னைக்கு நீங்க பேசுனது வியனா போனதுக்கும் அதான் காரணம் நினைக்கிறேன். வியனா ஃபேமிலி யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ப்ரோ, ஃபேமிலி வராட்டி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தானே? இல்ல இருக்கலாம். பட் இல்ல. இன்னைக்கு இன்னொரு கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இனிமே மூவிங் ஃபார்வர்ட் போகும்பொழுது, வியானாவ வெளிய எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ்மே உண்டு. டேஸ் போக போக வந்து ஷி மைட் ப்ளே குட். அது வந்து ஆல்ரெடி இவங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த டாப் 3யோ 5ஓ அவங்கள அதுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்றதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து வியனாவை இப்பயே அமுச்சு விட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ட்ரூ.
பிகாஸ் ஷி டிசர்வ் அட்லீஸ்ட் ஒரு 10 டாப் 10 டாப் 7ல இருக்கிற அளவுக்கு சபரி டாம் இது வந்தாலும் கன்ஃபார்ம் தானே டாம், இந்த மாதிரி திவ்யா தான் கேப்டன் பார்வதி இல்லைங்கிறது? இல்ல எனக்கு அப்படிதான் மெசேஜ் வந்திருக்கு. வேணா இன்னொரு டைம் நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் திவ்யா. ஓகே. ஏன்னா ஓகே. அப்புறம் எதுக்கு வீக்லி போல் இன்னைக்கு வந்து இதுல வேற எபிசோட்ல வேற போட்டு காமிச்சாங்களே, ஸோ அதனால டவுட்டா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவனுங்க போடுறது எல்லாத்தையும் பண்ணிடுறாங்களா திவ்யா? பண்ண மாட்டாங்கதாம்மா, பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சேன். ஓகே. பெல்வின் நீங்க மெசேஜ் செக் பண்ணுங்க. இல்ல இது எப்படி தெரியும் சிஸ்டர்? அது ஏன்னா ஷோ பார்க்காம லைக் அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் இல்ல ஏதாவது தெரிஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். இதுக்கும் கேப்டன்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஐயோ பிரவீன், ஓ, தெரிஞ்ச நபர்கள் இருப்பாங்க இல்லையா, உள்ள என்ன நடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நாங்க சொல்றோம். ஓகே 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 ஓகே. டாம், நான் பேசட்டுமா? 2 பாயிண்ட் மறந்துடும் இப்போ. சரி சொல்லுங்க பிகே. இல்ல, இப்ப பார்வதி கிட்ட வந்து கேட்டாங்க, உங்க வீட்டுல எல்லாரும் லாயர், அதனால உங்களுக்கு டெக்கோரம் பத்தி இருக்கான்னு சொல்லிட்டு. சபரி கிட்ட ஏன் கேட்க மாட்டாங்க? சபரி போன தடவை வந்து ஏதோ அந்த ஹோஸ்ட் ட்ரால் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பிக் பாஸ் பாத்துருக்காரா பாக்கலையானே தெரியல. அவர் கேட்டிருக்கலாம், நீங்க கண்டென்ட் கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஏன் விஜேஎஸ் கேட்க மாட்டாரு சபரி? ஏன்னு தெரியல. அவரு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பிளாக்கர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீக்கா காப்பாத்திட்டே வந்து கடைசியில எப்பதான் ஒரு பிரேக் ஆகி விளையாடுவாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் அரோராவாவது ஏதோ சொல்லி ஏதோ பண்ணுது. சபரி என்ன பண்றாருன்னு ஒண்ணுமே தெரியல. கண்டிப்பா டாப் 5 வந்துடும் ஏங்க உங்களுக்கு சபரி. இன்னைக்கும் காரி தாங்க துப்புறாரு. ஆரம்பத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே பண்ணலன்னு காரி தான் துப்புறாரு. சேவ்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இப்ப வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து பாத்தியா சபரி சேவ்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொண்டாடுவீங்களா, காரி துப்பிட்டு உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லி கொண்டாடுவீங்களா? எனக்கு தெரியல. இல்ல, அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து உங்க இது ஒரு ஷோ, இதுக்கு ஒரு எஃபோர்ட், இத்தனை பேர் வேலை பாக்குறாங்கன்னு சொல்றாரு. அவர் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துட்டாவது வரலாம். அப்படி இல்லைன்னா அது காசு பே பண்ண தேவை. நம்ம தான் உட்காந்து காலக்கணத்து பேசிட்டு இருக்கோம்ல, இதையாவது கேட்டுட்டு வந்து ஏதாவது பேசலாம். நீங்க வேற 60 கோடி சொல்றீங்க. 60 கோடிக்கு கண்டிப்பா ஒர்த்தே இல்லைங்க. கண்டிப்பா ஹோஸ்ட மாத்திருங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே வந்து இதேதான் சொல்றாங்க. அதனால சொன்னேன், நான் நெக்ஸ்ட் இதுல ஹோஸ்ட் தயவு செய்து மாத்திருங்க. அப்புறம் 3வது பாயிண்ட் வந்து சாண்ட்ரா பண்ற கேம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வாரம் வாரம் கரெக்டா வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அழுகு போடுறாங்க. அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும். அதை அவ்வளவுதான். பத்தி நான் இல்ல பேசணும்ப்பா இருங்க கொஞ்சம். பிரவீன், அதை பத்தி நான் பேசணும். நீங்க பேசுறப்ப உங்க டர்ன் வரப்ப தாராளமா பேசுங்க பிரவீன். ஒரு நிமிஷம் இருங்க. when it comes to சாண்ட்ரா எமி, கடவுளே நினைச்சாலும் அவங்கள காப்பாத்த முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப அப்நார்மலா வந்து திங்க் பண்றாங்க. டு பி ஹானஸ்ட் பயங்கர அப்நார்மலா வந்து அவங்க பிஹேவ் பண்றாங்க. தெளிவா சில இடத்துலலாம் பாயிண்ட் வைக்கிறாங்க. வியானாக்கு அவங்க அப்ப சொன்னப்பலாம் வந்து எனக்கு அப்படியே பயங்கர ஷார்ப்பா இருந்துச்சு. வியானா எல்லாருமே வந்து எஃப்ஜே விஷயத்த லாஸ்ட் வீக் அட்ரஸ் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, எனக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. எனக்கு வந்து நான் நல்லா பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி தப்பா போகுதுன்னே தெரியல. எனக்கு ஒரு மாரி ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஆதிரை வெளியில போனதுக்கு என்ன காரணம்? அத நீ நல்லா யோசிச்சினாவே, உன்னோட பதில் அதுல தான் இருக்கு. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப ஒரு சில பாயிண்ட் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஓகே. ஆனா, அவங்களுமே ஷி இஸ் கெட்டிங் மேனிபுலேட்டட் தாண்டி, ஷி இஸ் பிஹேவிங் வெரி அப்நார்மல். அவங்க அழுகுறது எல்லாத்தையுமே வந்து என்னால இதே எடுத்துக்க முடியல. ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னா, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் அந்த வெறுப்ப வெளிப்படுத்துறாங்க. அந்த அழுகைய வந்து நாளடைவு வரும்போது, அத பழக்கத்துக்குள்ளேயே கொண்டு வர முடியல. அத பார்க்கிறப்ப டிராமா பண்றாங்களோ, எதுக்கு தேவையில்லாம எதுக்கு அவங்க இவ்ளோ ரியாக்ட் பண்ணணும்? "இல்ல திவ்யா, எனக்கு பேச விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆனாங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் கெத்தா இருக்கும்ல. அத விட்டுட்டு அப்படியே எக்ஸாஜரேட்டான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க பேசும்பொழுது, அது நல்லாவே இல்ல. சுத்தமா நல்லா இல்ல. அதேதான் எனக்கும் தோணுது. இது வாரம் வாரம் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரணமா பேசி 2 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலையை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. இது ஒரு கண்டென்ட்னு வேற போடுறாங்க வேற. ஐயோ! அதே ஹாய் மாதிரி வந்து டாம். அதே ஹாய் மாதிரி டாம், திவ்யா ரொம்ப திவ்யா. ஒரு பட் இன்னொரு கமெண்ட். ஓகே. அவங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்றத வந்து நான் ஒத்துக்கிறேன். ஓகே. ஆனா, எனக்கு பீரியட்ஸ் இருக்கு. நான் வாஷ்ரூம் போணும். அதனால தான் நான் வந்தேன்னு சொல்றாங்கல்ல. உன்னோட பீரியட்ஸ நான் ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, அவன் எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனா இருப்பான்னு நான் யோசிக்கிறேன். இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் அவ- சொல்றேன்.
உன்னோட பீரியட்ஸை வந்து நான் ட்ரஸ்ட் பண்ண முடியாதுன்னு ஒருத்தன் பேசுறான், விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்பான், அவன் எவ்வளவு பெரிய அபியூசரா இருப்பான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். வாட் கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டி ஆர் தாட் ப்ராசஸ் தட் யூ ஹோல்ட்? எஸ் பிரவீன், இட்ஸ் யோர் டர்ன், யூ கேன் டாக். தேங்க்யூ ஸோ மச். லைக் மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் திவ்யா வந்து சூப்பராகவே கவர் பண்ணிட்டாங்க. லைக் ஐ வுட் லைக் டு சே, இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து லாஸ்ட்ல வந்து அந்த சேஞ்ச் பண்ணும்போது ஆக்சுவலி திவ்யா வந்து எனக்கு தெரியல, இதுல சாண்ட்ரா மேல பெரிய தப்பு நான் பார்க்கல. ஏன்னா திவ்யா வந்து எல்லாத்தையும் அவங்கள மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க எல்லா விஷயத்துலயுமே. இந்த இடத்துல வந்து நீங்க வாங்க இப்ப போவாதீங்க ஏதோ ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா வந்துருச்சோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறாங்க, ரெஸ்ட் ரூம் நோக்கி தானே போறாங்க. அது பீரியட்ஸ் இருக்கோ இல்ல ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டா வந்ததுன்னு கூட சில பேர் போலாம். அது ஓப்பனா அந்த இடத்துல சொல்ல முடியாம இருக்கலாம், சில விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியாம இருக்கலாம். ஒரு நிமிஷம் போறேன் வந்துடுறேன், நீ இப்ப இங்கேயே இருக்கணும், இது பேசி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு என்ன கட்டாயம் இருக்குது? சோ அந்த நேரத்துல எவ்வளவு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். மேபி அவங்க ரியாக்ட் பண்ணது அதோட வெளிப்பாடா கூட இருக்கலாம் ஒண்ணு. பட் ஆனா வந்து அந்த நேரத்துல அதை வந்து லைக் இப்படி நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது எனக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது. அண்ட் கானா வினோத் லிட்ரலி விஜய் சேதுபதி சார் திவ்யாக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாருன்றதுக்காக உடனேவா திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி நீ வரணும்? ஐ மீன் நீ வந்து பண்ணது தப்புன்னு சொன்னதுக்காக உடனே லைக் சாண்ட்ராவை வந்து நீ போக கூடாது. என்னதான் போகக்கூடாதுன்னா அவங்க போவாது அவங்க விருப்பம். நீங்க யாருங்க சொல்லணும் அவங்க எங்க உட்காருன்னு? ஷீஸ் அ கேப்டன் சொன்னா கேட்கணும்ன்றது கூட ஒரு அளவுக்கு ஏத்துக்கலாம். நீங்க ஜெனரல் ஹவுஸ்மேட் தானே, சாதா ஃபெலோ கண்டஸ்டன்ஸ் தானே, நீங்க என்ன அப்படி அவங்கள புல் பண்ண முடியும்? உட்காந்துதான் ஆகணும்னு நீங்க யாரு சொல்றதுக்கு? அப்ப அது வந்து லைக் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது இல்ல, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஒரு ஆளுக்கு அது பதில் சொல்லிட்டு தான் போகணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது இல்ல. இந்த இடத்துல வந்து லைக் நான் வந்து சாண்ட்ரா மேல ஒரு தப்பு கூட நான் பார்க்கவே இல்லை. திவ்யா மேல வந்து லைக் எனக்கு ரொம்ப அந்த இடத்துல லைக் சாண்ட்ரா சொன்னாங்க இது இருக்குதுன்னு சொல்லிட்டு, திருப்பியும் இந்த வார்த்தையை எதுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? சாண்ட்ரா சொல்றாங்க தலை மேல ஏறி உட்காராதுன்னு, இதுல என்ன தப்பு இருக்குது? உடனே இவங்களுக்கு எல்லா வார்த்தையும் உங்களுக்கு தப்பு, இவங்க பேசுற வார்த்தை ஒண்ணு கூட தப்பு கிடையாது. இவங்க போன வீக் என்னென்ன வார்த்தை எல்லாம் பேசுனாங்க, இவங்க எல்லாம் என்ன ஜென்மம், என்ன கேவலமான ஜென்மம் இவங்க, இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தைகள் கிடையாது. பட் சாண்ட்ரா தலை மேல ஏறி உக்காரணுமா உனக்கு அப்படின்னு கேக்குறது தப்பான வார்த்தையா? அப்ப இவங்க பேசுறதுக்கு தப்பே கிடையாது, இவங்க பண்றது எதுவுமே தப்பே கிடையாது. ஆப்போசிட்ல பண்றவங்க பண்றது எல்லாமே தப்புன்னு நினைக்கிற மென்டாலிட்டி என்ன ஒரு மென்டாலிட்டி? இதனாலதான் சாண்ட்ராக்கு திவ்யாவை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எதுவுமே அப்பயே நடக்கணும், அப்பயே பண்ணணும்னா வாட் இஸ் திஸ்? ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்தது திவ்யாவை பார்க்கும்போது. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ் இந்த இடத்துல. பட் ஆனா எனக்கு அப்படிதான் வந்து தோணுச்சு இன்னைக்கு திவ்யா அந்த இடத்துல பண்ணது. வினோத் பண்ணதுமே சுத்தமா பிடிக்கல எனக்கு இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ்ல. அண்ட் பாரு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன் போத் திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் ரெண்டு பேருக்குமே கரெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்குமே பாரு வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒண்ணு சொல்லும் போது உங்களுக்கு தான் மெயினா சொல்றாங்க அமைதியா இருங்க, எதுக்கு உனக்கு தேவையில்லாத இது? நீ என்ன எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த திவ்யாவை வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ஸ் வந்து ஹோல்சமா பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு என்ன 60 கோடி எல்லாரும் கேட்கறாருல, சம்பளம் வாங்குறீங்கன்னு. 60 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஏன் கொஞ்ச நேரம் இருந்து பேசணும்? அப்படின்னா வீட்டுக்கு போகணுமா? அவ்வளவு அர்ஜென்ட்டா உங்களுக்கு? வேற ஏதாவது ஷூட் இருக்குதா? வேற ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்களா? அவ்வளவு அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணுன்றதுக்காக அந்த மனுஷன் பேசாம ஓடிட்டே இருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு போற அவசரத்துல பஸ் ஏதாவது வெயிட் பண்ணுதான்னு தெரியல. 3 மணிக்கு பஸ் போயிடுமா இல்ல வந்து இத்தனை டைமுக்கு பஸ் போயிடுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி போறதுக்கு ஆசைப்பட்டுன்னு இவரை கழுவி ஊத்தினாலும் பரவாயில்லமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கே குறிக்கோளா சுத்திட்டு இருக்கிறாரு அந்த மனுஷன். அதுக்கு மேல எஃப்ஜே பேசுனது அவ்வளோ ஒரு மோசமா பேசிட்டு இருக்கிறான். உங்களை பத்தியே கழுவி ஊத்துறான். ஹோஸ்ட் சொன்னாருன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே இருந்தேன், இல்லைன்னா நான் வந்து பேசியிருப்பேன் அப்படி இப்படின்னு பேசுறான். அதுக்கு எதுக்குமே பதில் கொடுக்க முடியாம டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறது. லைக் லிட்ரலி எதுக்குங்க இவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கணும் இந்த ஷோலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கனி வந்து சொன்னாங்கல்ல டெக்கோரம் வந்து பாரு மட்டும்தான் பண்ணாங்கன்னு. ஏமா உனக்கு வேற யாருமே உன் கண்ணுக்கு தெரியாதாம்மா?
பாரு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? உன் பக்கத்துல இருக்கிற எஃப்ஜே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டானா? யாருமே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டானா? பாரு மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியணுமா? ம் எப்படி அவங்க எனக்கு புரியல. இதையே விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரு? ஏமா அங்க அவனு தானே பண்ணா, இவனுங்க எல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டானான்னு ஏன் கேட்க மாட்டாங்க? பாரு மட்டும்தான் எப்பயுமே உன் கண் இவரு வினோத் நேத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, சாண்ட்ராவை கேட்டாங்கல்ல, திவ்யாக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்க வந்து தப்பு சொல்லல. ஈவன் தான் அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல நீ டி போட்டது தப்பு, இதெல்லாம் சொன்னவங்களே சொல்லலன்னு சொல்லிட்டு சொன்னது. பட் இந்த இடத்துல ஏன் கனிக்கு வந்து நீங்க வந்து கேட்கவே இல்லை? நீ பண்ணது என்னது எஃப்ஜேவை கேட்க மாட்டீங்க, யாரையுமே கேட்க மாட்டீங்க, வெறும் பார்வதி மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்களா, ஏன் கேட்க மாட்டாரு? எனக்கு இவங்க என்னதான் பிளான் பண்றாங்க, என்னதான் பண்ண போறாங்க? ஒண்ணு பார்வதியை வெளியில அமிச்சிட்டு இவங்க ஏதாவது ஒரு ஷோ பண்ணிட்டு இவங்க இஷ்டத்துக்கு போட்டோம். நானாச்சும் ஷோ பார்க்காம வேற எதுலயாச்சும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். சும்மா வந்து இவனுங்க ஷோ பண்றேன்ற பேர்ல இவ்வளவு மோசமா அந்த ஷோ கொண்டு போறதுன்றது லிட்டரலி ரொம்ப ரெடிகுலஸா இருக்கு. என்னால சுத்தமா வந்து ஐ கான்ட் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ். நான் இவ்வளவு தூரம் பேசவே மாட்டேன். பட் டுடே எனக்கு அவ்வளோ ஒரு இதுவா இருந்தது. விக்ரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து இவருக்கு ஏதோ பே பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹி இஸ் ப்ரோமோட்டிங் ஹிஸ் பிசினஸ். பேர் இல்லையா விக்ரமுக்கு? விக்ரமுடைய பேர் என்ன? விக்ரம் தானே? ஏன் விக்கல்ஸ்ன்னு கூப்பிடுறாங்க? விக்கல்ஸா விக்ரமுடைய பேரு? விக்கல்ஸ்ன்னு எதுக்கு கூப்பிடுறீங்க? அது எதுக்கு அவருக்கு ப்ரொமோட் பண்றீங்க? நீங்க எதுக்கு ப்ரொமோஷன் எடுத்து இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எதுக்கு ஒரு ப்ரொமோஷன் அவருடைய பிராண்டுக்கு? விக்கல்ஸ்ன்னு எதுக்கு சொல்லுவீங்க? விக்ரம்னு கூப்பிடணும்ல. இதுவே ஃபர்ஸ்ட் பெரிய தப்பு. அதை தாண்டி வந்து எல்லா நேரமும் ஒரு மனுஷன் வந்து கரெக்டா இருக்க முடியாது, தியாகியா இருக்க முடியாது அப்படின்றதெல்லாம் என்ன இது? ரொம்ப மோசங்க இந்த விஜய் சேதுபதி சார் பண்றதெல்லாம். எனக்கு வேற வழி இல்லாம சாருன்னு சொல்றேன். பட் ரொம்ப 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 மோசமா இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு சில டைம்ல எல்லாம் சில எபிசோட்ஸ்க்கு ஃபயர் விட்ட விஜய் சேதுபதி சாருக்கு. பட் ஆனா இன்னைக்கு ஐ குட் நாட் லைக் இவ்வளோ ஏன் இது இந்த மனுஷன் என்ன இப்படி இவ்வளவு மோசமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. சாரி ஃபார் மை வேர்ட்ஸ். ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா ஐம் சாரி ரியலி. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ பிரவீன். எஸ் பிரியா சதீஷ் காம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கண்ணா? ஏன்டா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தானடா பேசணும். இப்போ வந்து எப்படி இருக்கீங்கன்னு இல்ல கேக்குறீங்க? இல்ல காமா இருக்கீங்களா? காமா இருக்கீங்களா? காமா இல்ல. பிரீத் பண்ணுங்க. காமா இல்ல இல்ல. பிரீத் பண்ணுங்க. நான் இப்போ ஒரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும். அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் நான் எடுத்து வைக்க போறேன். இன்னைக்கு தான் நான் ஷோவை பார்த்தேன். தாராளமா எடுத்து பார்த்து வைங்க. என்னோட தாராளமா எடுத்து ஆப்சர்வேஷன் வைங்க. ம். ஓகேவா? ம். என்னோட ஆப்சர்வேஷன் மாத்திரம் தான் சொல்றேன். என்னோட பெர்செப்ஷன் இது. அது வந்து நீங்க அக்ரி டு டிஸ்அக்ரி கூட எடுத்துட்டு போலாம். நீங்கலாம் வந்து இமோஷனலி யூ கைஸ் ஆர் இன்வெஸ்டட் இல்ல. ஐ அம் ஓன்லி வாட்சிங் இட் ஃப்ரம் த ட்விட்டர் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சம்டைம்ஸ் ஐ வாட்ச் திஸ் ஷோ. அதுல எனக்கு புரியறத வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கோர்ட் கேஸ் பாருவுக்கு வந்து கேட்பாருல்ல, ஆமா ஆமா. கமருதினியும் பாருவையும் எழுப்பி வச்சு கேட்பாருல்ல, அப்ப வந்து அவர் என்ன சொல்லுவாரு? அவர் கேட்பாருல்ல, உங்களோட இன்டென்ட் என்ன? எதுக்கு அவரை லாயரை சூஸ் பண்ணப்ப அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கல்ல, அது கிளவர். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு டிஃப்ளெக்ட் த கேஸ் பை அப்பியரிங் அஸ் த விட்னஸ். அதனால நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் கேட்பாருல்ல, நீங்க வந்து எதுக்கு வந்து அங்க பேசி எழுதி கொடுத்ததெல்லாம் எதுக்கு அவர் பேசல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பாருல்ல. அப்ப வந்து நீங்க அப்ப இவங்க என்ன சொல்லி இருக்கணும்னா, கமருதீன் வந்து ஹி டிட் நாட் டூ ஹிஸ் ஜஸ்டிஸ். அப்ப நீங்க சப்போர்ட்டே பண்ணிருக்க கூடாது. இவங்க வந்து அங்கேயும் வந்து சொம்பு தூக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அங்கேயும் வந்து அவர் வந்து என்ன நினைச்சாரோ தெரியல, அரோராக்கு வந்து ஹர்ட் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் will not even open his mouth. He is very smart guy. When he needs attention, he will go and attack people. அதுதான் அவர் clear. வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரியா. உங்களுக்கு கேக்குதா பிரியா பேசுறது? கேட்கல இல்ல கேட்கல கேட்கல பிரியா கேட்கல. பிரியா நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. நீங்க வர மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஷீ இஸ் நாட் கமிங். பிரியா சதீஷ். ஓகே, மேபி பிரியா வர வரைக்கும். எஸ், நந்தினியா பிரஹில், ஹூ கேம் ஃபர்ஸ்ட்?
ட்ரஹில் பேசிடுறீங்களா? நான் ஓகே நானே பேசுறேன். ம். பிக் பாஸ் அன்ஃபில்டருக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன ஹலோ ரிக்வெஸ்ட். வந்துட்டாங்க ட்ரஹில். சாரி ப்ரஹில். நோ ப்ராப்ளம். சொல்லுங்க நோ சொல்லுங்க ப்ராப்ளம். பிரியா. இல்ல டாம், நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாரு டு பாரு டு ப்ரூவ் வை ஷி ஹேட் ஹிம் அஸ் அ லாயர் இன்ஸ்டெட் ஆஃப் விட்னஸ். Sorry, instead of picking somebody else. So she will say that she doesn't want him to appear as a witness because he will deflect the case. It will go against her. அதுக்கு தானே சூஸ் பண்ணுது. பட் எழுதி தர பாயிண்ட்டையும் அவங்க பண்ணல. அப்ப வந்து கிளியர் கட்டா கமருதீனை வந்து பஸ் கீழே தள்ளணும்ல. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப். இட் வாஸ் யோர் கேஸ். அப்பயும் நீங்க வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீங்க அது அக்ரி டு டிஸ்அக்ரி டாம். இல்ல நான் நீங்க நான் என்ன முடிங்க பாக்குறேன்னா, நீங்க முடிங்க நான் சொல்றேன். இல்ல திஸ் இஸ் வேர் ஷீ இஸ் லூசிங் ஹர் இண்டிவிஜுவாலிட்டி. ஆனா நான் வந்து அரோரா ஒரு கேஸ் நான் இப்ப எடுக்க போறேன். நீங்க வந்து திட்டினால் எனக்கு அரோரா சுத்தமா பிடிக்காது. எனக்கு பாருவையும் சுத்தமா பிடிக்காது. நான் எதுக்கு கேக்குறேன்னா, அரோரா நோஸ் வென் அண்ட் வேர் டு மெட்டீரியலைஸ் த சென்சிட்டிவ் இஷ்யூ அட் த ரைட் டைம். அதுவும் வீக்கெண்ட் ஷோல எப்படி பேசினா எப்படி வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா வந்து த்ரூ அவுட் த வீக் நீங்க என்ன வேணாலும் கான்டென்ட் எடுங்க. அது வந்து நீங்க இட்ஸ் அப் டு த டெலிவிஷன் டு வெதர் டு ப்ராட்காஸ்ட் இட். 1 ஹவர்ல வந்தா வரலாம். இல்ல இஃப் யூர் லக்கி இனஃப் 1 ஹவர்ல ஒரு 2 மினிட்ஸ் வரலாம். பாதியை கட் பண்ணி போடலாம். அது இன்டர்பிரிட்டேஷன் எப்படி போகும்னு நமக்கு தெரியாது. ஆனா வீக்கெண்ட் ஷோல நீங்க என்ன பேசுற கான்டென்ட்டோ அப்ப ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணாருன்னா டெஃபினட்டா அது போகும்னு தெரியும். ஸோ அதனால அது பேசும்பொழுது இப்ப ஆதிரைக்கும் நல்ல சான்ஸ் இருந்தது. ஆதிரைக்கு என்ன சொன்னாரு, நீங்க வந்து அதுல அந்த வீட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்ததுல்ல. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க அந்த கேஸை தவிர்த்து நீங்க எல்லா தடவையும் வச்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டாங்க. ஆனா அந்த பிரேக்ல பேசும்பொழுது திவ்யா, ஆதிரை, அரோரா எல்லாரும் பேசும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் எஃப்ஜே விட்டது வந்து ஆதிரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? வெளியில இருந்த ஆதிரைக்கே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப ஆதிரையோட கேஸ ஆதிரை தானே மெட்டீரியலைஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு வந்து விஜேஎஸ்க்கு ஆதிரை தானே சொல்லியிருக்கணும். இவர் வந்து என்ன வந்து மிரட்டுறாரு, த்ரெட்டன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பிராகிங் பண்ணிட்டு அவங்க வின் பண்ணதா காட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்ததா. அப்ப ஆதிரைக்கு வந்து ஃபுல்லா எலிவேஷன் கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா? அந்த பாயிண்ட்டை கரெக்ட் டைம்ல சார் நான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்பொழுது you have to appreciate her smartness. She knows how to use the information cleverly, how to use sensitive information at the right time. அதை தான் நான் சொல்ல வரேன். நமக்கு பிடிக்கலன்றதுக்காக நம்ம அப்ரிஷியேட் பண்ணாம இருக்க முடியாது. இதுல தான் நான் பாரு வந்து லூஸ் பண்றதுன்னு எனக்கு புரியுது. எனக்கு இண்டிவிஜுவலா வரும்பொழுது she only stands for herself. அரோரா வந்து she stands for herself. she doesn't care. FJ ஓட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பேசிட்டு பஸ் கீழே தள்ளுறது இட்ஸ் a ஸ்மார்ட் மூவ் என்ன கேட்டா. பட் பார்வதி இஸ் லூசிங் தேர். அதுதான் நான் டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன். நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் வாட்ச் த ஷோ எவ்ரி டே. பட் இன்னைக்கு வீக்கெண்ட் ஷோவில் ஐ ஃபெல்ட் தட் திஸ் இஸ் வேர் பாரு இஸ் லூசிங் இட் அண்ட் திஸ் இஸ் வேர் அரோரா இஸ் கெய்னிங் இட் பிகாஸ் ஷி நோஸ் ஹவு டு யூஸ் த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அட் த ரைட் டைம். தட்ஸ் ஆல். எஸ் பிரியா சதீஷ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க பார்வதியை பத்தி சொன்னீங்கல்ல. பார்வதி அந்த இடத்துல பஸ் கீழே வந்து தள்ளி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்கோர் வந்து கம்ருதீனுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையரா இருந்திருக்கும். அதை அவங்க கிளவரா யூஸ் பண்ணி விஜேஎஸ் வாயிலேயே எல்லாத்தையும் சொல்ல வச்சிட்டாங்க. இவர் உங்களை கீழே போட்டு காரி துப்புனாலுமே நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றதையும் அவங்களுக்கு ஃபேவரா தான் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். இவன் வந்து இப்படிதான் பண்றான், ஓ அப்ப பின்னாடி போய் பேசியிருக்கான் அப்படின்ற எல்லா கான்டெக்ஸ்டுமே வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அரோராக்குமே ஓகே பார்வதிக்கே தெரியாதா, ஆனா பார்வதி சொல்ல வேண்டியதை அவர் நல்லா வாதாடி இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் அவங்க வச்சுட்டாங்க. 15 பாயிண்ட்டுக்கு மேல நாங்க வச்சோம், பேசணும். ஆனா அந்த இடத்துல போய் அவர் அதை சொல்லவே இல்லை அப்படின்ற பாயிண்டையும் அவங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. விஜேஎஸ் தெளிவா சொல்றாரு, அவருக்கு பேச தெரியாமலாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த இடத்துல எதை எடுத்து பேசணும்னா நல்லாவே தெரியுது. அவர் வேணும்னேதான் அமைதியா இருந்திருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. நீங்க இங்க அவருக்கு நீங்க வாதாடுற அளவுக்கு கூட சப்போர்ட் பண்றீங்கல்ல, அதை கூட அவர் உங்களுக்கு பண்ணல அப்படின்றத ஓவரால் தெரியப்படுத்திட்டாரு, ஹவுஸ்மேட்ஸ்க்கும் தெரியப்படுத்திட்டாரு. பார்வதி இஸ் ட்ரூ அப்படின்றது அந்த இடத்துல வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. அதுக்கு மேல அவங்க ஓவர் டூ பண்ணி உடனே கமருதீனை கீழே போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அது அவங்களுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதை நான் 100% ஒத்துக்கிறேன். ஒரு விஷயத்த எவ்வளவு கேவலமா மெட்டீரியலைஸ் பண்ண தெரியணும் அப்படின்றத அரோரா கிட்ட தான் அத்தனை பேருமே கத்துக்கணும். ஏன்னா அது வரைக்கும் கட்டி புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எஃப்ஜே கூட. ஒரு இது வரும்பொழுது அவங்கள எஃப்ஜேவே துஷாருன்னு சொல்றாருல்ல, இந்த அளவுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இத வந்து வீரமா கேட்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு லிவிங் ஏரியால உட்காந்து திவ்யா, கனித்திரு அண்ட் ஆதிரை இவங்க கிட்ட உட்காந்து கம்ருதினை பத்தி இவங்க ஒண்ணு சொன்னாங்கல்ல, எஃப்ஜே சொன்னதும் அரோரா சொன்னதும் கைண்ட் ஆஃப் சேம் விஷயம் தான். அத ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணல. அவங்க வந்து ஒரு ஆளை வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தேடினுக்குறாங்க. அதுக்கு அந்த வீட்டுல தகுதியான ஒரே ஆள் வந்து அரோரான்னு அவங்க இப்ப முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா சபரிக்கு எலிவேஷன் கொடுக்குறேன் ட்ரை பண்ணாங்க. தலைவன் படுத்தே விட்டேன் ஐயான்னு படுத்துட்டான். நம்ம விக்கல் சிக்கரம் வந்து எதையாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுறான். அவனையும் தொட முடியாது. கனி திருவதான் நம்ம எப்ப இருந்தாலும் டாப்புக்கு வர தேவையில்ல. ஏதாவது ஒண்ணு சொன்னா இந்த அம்மா சும்மாவே மூஞ்ச தூக்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாம உட்காந்து பழமை பேசி அது பேர் அதையே கெடுத்துக்கும். ஏதோ நம்ம ஓட்டி தேத்தி கொண்டு வந்துட்டோம். ஃபேமிலி வீக் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு சேனல் நினைக்கிறாங்க. அரோராவை எனக்கு வந்து அரோரா அந்த இடத்துல கேட்ட பாயிண்டோ சொன்னதோ எல்லாமே கரெக்ட். ஆதிரை அதை மெட்டீரியலைஸ் பண்ணிருக்க தேவை கிடையாது. ஏன்னா ஆதிரை மேலயும் ஈக்குவலா அந்த விஷயத்துல தவறு இருக்கு. அவங்க வந்து அழுதுட்டு அப்படியே ஒதுங்கி போனாங்கல்ல. ஆதிரை கிளவர்லாம் கிடையாது. நான்லாம் இந்த விஷயத்த பேசல. பட் நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துருங்க. இந்த எபிசோட்ல இது ஹைலைட் ஆயிடுச்சா, ஆதிரை பாவன்றது கன்வே ஆச்சா, அது போதும். நான் ஏதாவது பேசி எனக்கு அது நெகட்டிவா திரும்பிட வேணான்றதுனால மட்டும்தான் ஆதிரை அமைதியா இருந்ததா நான் பார்த்தேனே தவிர, ஆதிரை ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய ஆள்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் அரோரா யூஸ் திஸ். இப்ப கனித்திரு, எஃப்ஜே எல்லாருமே அரோராக்கு எகெயின்ஸ்டாவும் லைட்டா திரும்புவாங்க. வாய்ப்புகள் வந்து 200% இருக்கு. இது எல்லாமே சாதகமா தான் நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு கிளவர் சூப்பர் அப்படின்னு நான் ஒண்ணுமே பாக்கல. இப்ப எல்லாருமே சேர்ந்து அரோராவை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. இவ என்ன பண்றா பாத்தியா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஆதிரை இஸ் triggering Aurora to use her counter statement because she knows she has clarity in speech கரெக்ட். in her favor. That is understood. That is the that is the reason because she chose her as a lawyer, right? ஏன்னா அவ clarity of speech நல்லா இருக்கும் and she can go against anybody. ஸோ அதுக்காக தான் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது அது அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரல. நான் ஆதிரையை வந்து நான் ஸ்மார்ட் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதை எப்படி யூஸ் பண்றதுன்றது அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப செகண்ட் டைம் வந்திருக்கோம்ல, ஷி ஹாஸ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி மேட்டர்ஸ். இப்ப இந்த 2 வாரத்துல ஆதிரை என்ன பண்ணாங்கன்னு என்னாலயே யோசிக்க முடியல. அக்ரீட் பட் அக்ரீட். வீக்கெண்ட் ஆனா அவங்க வின் ஆரோரா பண்ண வரல. ஸ்கோர் பண்றாங்க. பிரியா ஆதிரை வின் பண்ண வரல. புரியுதா? அவங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அவங்க பேர் கெட்டு போனதை மாத்திக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு மட்டும்தான் உள்ள வந்திருக்காங்களே தவிர, அவங்க டைட்டில் வின்னர் ஆகிறதுக்குலாம் ஆதிரை உள்ள வரவே இல்லை. அதுக்கான எஃபர்ட் அவங்க போடவே இல்லை. அவங்க எதுக்கு வந்திருக்காங்களோ அதுக்கான எஃபர்ட்டை போட்டாங்க. எல்லாத்தையும் கேஸ்லைட் பண்ணி விட்டாங்க. ட்ரையாங்கிள பிரிச்சாங்க. அவங்களுக்கு சாதகமா மாத்துனாங்க. அவங்க உன் கைய வச்சே நான் உன்னை குத்துனண்டா அப்படின்ற மாதிரி அரோரா வச்சே வந்து கமருதீனை முடிச்சு விட்டாங்க. இப்ப அடுத்து எஃப்ஜேவை முடிச்சு விட்டுருக்காங்க. இது கம்ப்ளீட்டா கான்டெக்ட் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் ஆதிரை தான். ஆதிரை ரொம்ப ஸ்மார்ட்டாவே அதை பண்ணிருக்காங்க. அதுல இவங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைச்சிச்சு. சும்மா ஒண்ணும் கிடைக்கல. சேனல் உண்மையாலுமே ஒருத்தரை தேடுறாங்க. ஏன்னா எல்லாரும் சூரதத்தியா இருக்கானுங்க. அதனால அட்லீஸ்ட் ஷி இஸ் பிளேசிங் ஹர் பாயிண்ட் அப்படின்றது இது பண்ணிட்டாங்க. பிளஸ் சேனல் இன்னொன்னுமே ஒரு மெட்டீரியலைஸ் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, எப்படி விக்கல் சிக்கரம் நம்ம நம்ப வைப்பாங்களோ அதே மாதிரியே ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு அரோரா நம்ப வைக்கணும்னு ஒரு இதை எடுத்துட்டு, ஆன் த அதர் ஹேண்ட் ஆதிரை எதை சொன்னா மூளையில போய் உட்காந்துருது அப்படின்றதும் சேனலுக்கு தெரியுது. அதனால எதுக்கு துஷாரை பத்தி பேசுறீங்கன்னு அங்கேயும் ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டா போட்டாங்க. ஓகே, பட் ஐ எம் ஆஸ்கிங், who are you to say they are not supposed to talk about Tushar? When being a host, you questioned her multiple times, stating, என்ன 2 பேரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா, ஏசி கரெக்டா இருக்கா, பெட் கரெக்டா இருக்கா, நீ என்ன கேட்ட? கிட்டத்தட்ட ஓயோ ரூம்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணல. அதைத்தான் அந்த புள்ளைய நீ வாரம் கேட்ட. அதையே கண்டஸ்டன்ட் வந்து துஷார் போனதுக்கு நீதானமா காரணம், இப்ப ஏமா உட்காந்து ஒப்பாரி வைக்கிற அப்படின்னு கேட்டாலும், கம்ருதீன் இத்தனை நாள் என் கூட நல்லா பேசும்போதெல்லாம் பேசுறா, நான் உங்ககிட்ட வந்தனா உடனே துஷார்னு அழுக ஆரம்பிச்சிடுறா, எனக்கு என்னமோ தவறா தெரியுது அப்படின்னும் பொழுது அதை இவங்க ஒண்ணு சேஞ்ச் பண்றாங்கல்ல. சேனல் நம்ம பாக்குற விதம் ஒன்னா இருக்கு. வி வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப நீங்க ஒரு நாள் தான் பாத்தீங்க கரெக்டா, உங்களால 2 மெயின் கான்டெக்ட் எடுத்து பேச முடியுது. உங்களால தெளிவா கிளாரிட்டி
பேச முடியுது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப டெய்லி ஒரு ஷோவை பாக்குறோம் பொழுது ஒருத்தவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கு, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க. இப்ப லிட்டரலா லைவ்ல ஒரு வீடியோ இருக்கு, கமெண்ட் செக்ஷன்ல சுதர்ஷன் கூட பின் பண்ணிருக்கான் பாருங்க. எல்லாரும் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, அவ்வளவு வைத்தறிச்சல் இருக்கானுங்க. ஓகே, தே couldn't accept that. அப்ப பீயிங் அ கண்டஸ்டன்ட் அவங்களுக்கும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப நாங்க பார்க்கும் பொழுது he is not doing justice to the show. When you have the guts and work to question each and everything, he is not at all having the guts to question Aurora for what she has done, Vakram for what he has done அப்படின்றத பண்ணாம சும்மா அப்படியே கேக்க எடுத்து மேல வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எலிவேஷன் அவங்க கொடுக்குறாங்க. That's not at all fair for the show. இல்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாம். நான் அதான் சொல்றேன், அக்ரி டு டிஸ்அக்ரி மோட்ல தான் நான் பேசிட்டு வந்தேன். ஏன்னா யூ கைஸ் ஆர் இன்வெஸ்டட் இன் டு த ஷோ அண்ட் யூ ஹேவ் அ கண்டெஸ்டன்ட் ஹூ யூ ஆர் ரூட்டிங் ஃபார். நான் யாரையும் நான் ரூட் பண்ணல அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வாட்சிங் இட் ஆன் அண்ட் ஆஃப் பேஸ்ட் ஆன் த ட்விட்டர் ட்வீட்ஸ். பட் இன்னைக்கு எனக்கு பார்க்கணும்னு தோணுது, அதனால நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் மை பாயிண்ட். யூ டோன்ட் ஹேவ் டு அக்ரி வித் மீ, ஐ டோன்ட் ஹேவ் டு அக்ரி வித் யூ. அதுதான் நான் சொல்றேன். பட் தட் இஸ் யோர் பாயிண்ட் அண்ட் திஸ் இஸ் மை பாயிண்ட் பேஸ்ட் ஆன் ஒன் டே வாட் எவர் தட் ஐ spend time and then watched that show. Completely understandable. அதை வச்சு தான் நான் பேசுறேன். அது எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ்யூஸ் பண்றது வந்து வேற, அது டிஃப்ரெண்ட். பட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்றதுக்கு ரைட் டைம். Aurora is aced in using the opportunity on favor of her. அது எவ்வளவு கேவலமா இருந்தாலும் அதை சூப்பரா யூஸ் பண்ணிப்பாங்க. அதை அவங்க பெட்டராவே பண்றாங்க. அதோட திவ்யா தான் ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. and she also not using that opportunity. அது அரோரா கிளவரா யூஸ் பண்ணிருந்தாங்க பாருங்க. திவ்யா அந்த இடத்துல பேசினாங்க, நல்லா பேசியிருப்பாங்களா? அந்த இன்சிடென்ட்டை கேவலப்படுத்தி அவங்களே 4 திட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க திவ்யா. நான் அப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு இது மாத்திரம் சொல்லிட்டு, இந்த சட்டை இது கண்டென்ட்டுக்கு ஒரு எண்டே இல்லையா சார்? ஷோ முடிஞ்ச உடனே அந்த சட்டையை மாட்டிட்டாங்க. ஒரு அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் சுடிதார் போட்டேன், அதே மாதிரி சுடிதார் போட்டேன், அதே மாதிரி துப்பட்டா போட்டேன், ஆனா பிக் பாஸ் எனக்கு அப்ரிசியேஷனே கொடுக்கலன்னு. இன்னொரு அம்மா அவங்க போனதுலேருந்து ஒரே சட்டையே போட்டுட்டு ஒரு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. என்னால முடியல. நான் இந்த அக்காவுக்கு நானும் வாக்கான்னு டெய்லி பாக்குறேன். வினுக்குட்டியை விட்டு இந்த அக்காவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வினுக்குட்டியை தேவையில்லாம அடிச்சாரு. எங்கேயோ போய் ஓரமா நின்ன வினுக்குட்டி இன்னைக்கு செம அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. விக்ரமுக்கு வந்து ஒரு பேட் ஆன் த பேக் மாதிரி. நீங்க எல்லாத்துக்கும் சோகமா இப்படி பண்ணிட்டு சோகமா மூஞ்சி வச்சுட்டு உட்கார முடியாது. அது என்னது அது நான் ஒரு திட்டாவே நான் கூட கன்சிடர் பண்றது இல்ல. அப்புறம் வேற அப்ரிசியேஷன். நான் வந்து விக்ரம், சபரி, அப்புறம் அவங்க அரோரா, அவங்க கண்டென்ட் எல்லாம் வந்து நான் ரசிச்சேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் விக்ரமை ரசிச்சேன்னு ஒரு சட்டை நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி, சட்டை நல்லா இருக்குன்னு ஹோஸ்ட் சொல்லது போக எங்க அக்கா வந்து அந்த ஒரு சட்டையை வச்சுக்கிட்டே இருக்கு. சரி ஹோஸ்ட்டை விட்டே சொல்லிடலாம், சாண்ட்ராக்கா அவங்க சட்டை ரொம்ப நல்லா இருந்தது, அதை தூக்கி வெளியே போட்டுருங்க அப்படின்னு. அடுத்ததுல இருந்து சட்டையை எடுக்க மாட்டாங்க கையில. அவ்வளவுதான் டாம். இல்ல அந்த சட்டையை துவைச்சு போடுறாங்களா இல்ல அப்படியே தான் போட்டுட்டு இருக்காங்களா? அது தெரியாதுப்பா எனக்கு. ஏப்பா போட்டாப்பா யூஸ் பண்றாங்க, கட்டி பிடிச்சுக்கிற சட்டையை அவங்க துவைச்சா என்ன, துவைக்கலாம் என்னப்பா? ஓகே அண்ட் எஸ் பிரஹில். சரி ஓகே. இந்த ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணதான் பிக் பாஸ் அன்ஃபில்டர். நீங்கள் மட்டும் கொஞ்சம் காது மூடிக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து தொடர்ந்து ஸ்பீக்கர் பண்ணாலும் சரி. நான் ஆல்ரெடி எக்ஸசரியா மோட்ல தான் இருக்கேன், நீங்க என்ன வேணா பேசுங்க, பிரச்சனை. அந்த மனநிலையில இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் நான் ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது முடிவு பண்ணேன். நடுவில் வந்து அப்ஜெக்ஷன், நடுவில் வந்து இந்த சபரிக்கு இதை அமைத்து பண்ண மாதிரி அப்ஜெக்ஷன் மட்டும் பண்ணாதீங்க. திவ்யா சிஸ்டர் பேசுறதுலயே அவர் பாவம் ஃபுல்லா அவுட் ஆயிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் அவர் மனசை நீங்க புண்படுத்தணுமா? பண்ணிதாங்க காலத்தின் கட்டாயங்க, அது பண்ணிதான் ஆகணும். ப்ளீஸ்ங்க அப்ஜெக்ஷன் மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ஏதாவது பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாடல் கேட்டகரியில் உள்ள வந்த கண்டஸ்டன்ட் பார்த்தா தமிழில் இது வரைக்கும் யாரும் வின் பண்ணதில்லை. தெலுங்குலையும் சரி மலையாளத்துலையும் சரி ஒருத்தர் கூட டைட்டில் அடித்தது கிடையாது. ஹிந்தியில் 2 பேர் அடிச்சிருக்காங்க, உமனில் 2 பேர் ஜென்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த அரோரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மாடல் கண்டஸ்டண்டா வந்து எப்படி வந்து இந்த பிக் பாஸ் டைட்டில் வின் பண்றது அப்படின்றதுக்கு ட்ரைனிங் வந்து ஹிந்தியில் எடுத்துக்காப்புல, தமிழ்ல கிடையாது. ஏன்னா இங்க விளையாடுற கண்டஸ்டன்ட் எல்லாருமே தமிழ்ல பார்த்துட்டு வந்து அதுக்கு தமிழோட நேட்டிவ்க்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு
முடிஞ்ச அளவுக்கு கேமராவுக்கு ஒதுக்குபூர்வமா பண்றாங்களே தவிர கேமரா முன்னாடி யாரும் எதுவுமே பண்ணல. ஆனா இந்த அரோரா வந்து நான் சொல்றேனே, பிக் பாஸ்ல வந்து பேர் கூட சொல்றேன். கௌர் கான் வந்து BB7 ஹிந்தி BB7ல வின் பண்ணியிருக்காங்க. தேஜஸ்வி பிரகாஷ் வின் பண்ணியிருக்காங்க வந்து PB15ல. இந்த 2 டைட்டில் வின்னரோட சீசனை மக்கப் பண்ணிட்டு வந்து பை ஹார்ட் பண்ணிட்டு வந்து அவங்க ஹிந்தியில என்னென்ன பண்ணாங்களோ அதுக்கு கவிதை முதல் கொண்டு அவங்க வீட்டில் உட்காந்து எழுதி அதையும் பை ஹார்ட் பண்ணிட்டு வந்து என்னென்ன பை ஹார்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் பை ஹார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதை எங்கெங்க எந்தெந்த இடத்துல ஒப்பிக்கணுமோ அதை வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அவங்க ரெண்டாவது சில விஷயங்கள் வந்து தமிழுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரிதான். அது வந்து இங்க வந்து ஏமாறுற மக்கள் ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹோஸ்டே ஏமாந்துட்டாப்லையே இன்னைக்கு அடிச்சாரு பாருங்க ஒரு கிளாப்பு. அடடா பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. அடடா என்னதான் நீ ஸ்கிரிப்ட படிச்சாலும் கொஞ்சமாவது கொஞ்சம் திங்க் பண்ண மாட்டீங்களா? ஒருத்தர் வந்து நடிக்கிறாங்களா இல்லையான்னு ஃபேஸை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கூட பார்த்து கண்டுபிடிக்க முடியாம என்ன நீங்க வந்து இந்த சீசனை எங்க கொண்டு போறீங்க, யார் கையில டைட்டில் கொடுத்து எந்த ஒரு இதாக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது அதை நோக்கி தான் போதான்னு எனக்கு தெரியல. ஆனா சில விஷயங்கள் தெளிவுபடுத்தணும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் அன்ஃபில்டருக்கு மன்னிப்பு இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். நீங்க ரெண்டாவது யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க தேவையில்லைங்க. அவருடைய கவுண்டர் பாயிண்ட்ஸ் அவர் பேசுவாப்ல. அவருடைய அப்புறம் டர்ன் வரப்ப நீங்க தாராளமா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பேசுங்க. அப்புறம் பேசிட்டோம். அதுதான் சொல்றேன். நடுவுல பேச இல்ல வேணாம் நடுவுல இன்னொரு பேச மன்னிப்பு. மாட்டார். நடுவுல பேச மாட்டார். நீங்க பேசி முடிங்க. துஷார் வந்து அவங்க இன்னைக்கு அவங்க வந்து பிக் பாஸ்குள்ள வந்தோடனே துஷார் வந்து ஸ்ட்ரெயிட்டா செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு தெரிஞ்சு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு அவங்க துஷார் செலக்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து ஆஹா பயங்கரமான டேலண்ட் இவர் தான் நம்ம மணாலன்ற மாதிரிலாம் செலக்ட் பண்ணல. யார் சீக்கிரம் எவிட் ஆவாங்கன்றது அவங்க மைண்ட்ல செலக்ட் ஆச்சோ தோணுச்சோ அவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சு எப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா துஷார் வந்து பக்கத்து ஸ்டேட்டுக்காரர் கூட கிடையாது. பை நேட்டிவ் சொல்றேன். அவர் இங்க இருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் பை நேட்டிவ் பக்கத்து ஸ்டேட் கூட கிடையாது. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பா சீக்கிரம் எவிட் ஆயிடுவாங்கன்றத அவங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அஞ்சாவது வாரத்துல அவர் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ணல. மிக்சர் அரோரா தான். மிக்சர் பாப்கார்ன் மிக்சர் அப்புறம் அந்த 18+ கண்டென்ட் இதுதான் மெயின் மோட்டிவ். அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் துஷார் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த துஷார்னு சொல்லிட்டு ஒரு வாரம் சீன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டுட்டு உள்ள வந்து இந்த நீங்க வந்து உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து உள்ள வச்சு இந்த கன்ஃபெஷன் ரூம்ல வச்சு பேசினதுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி வந்து பண்றாங்கன்றது வந்து என்னால நம்ப முடியல. அவங்க கில்ட்டின்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அந்த ரீசன் வச்சுதான் இப்ப எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அந்த ரீசனை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இத்தனைக்கும் துஷார்ன்ற பேர் வந்து ஒரு 100 வாட்டியாவது எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து நடுவுல பேசும்போது இந்த ஹேஷ்டாக் கம்பேக் துஷார்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஆதிரி வர்றதுக்கு முன்னாடி. எப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா ஆதரிக்கு பதிலா துஷார் வருவாரு. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இது லவ் கண்டென்ட்டை வந்து போட்டு கொஞ்சம் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு துஷாரையும் சேர்த்துட்டு வின்னர் ஸ்டேட் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது நடக்கல. இது வந்து அவங்க ஆதிரி உள்ள வந்தோடனே அப்படியே வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அவங்களுக்கு. கொஞ்சம் என்ன சொல்றது அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் ஆகல.